எட்டு தோட்டாக்களோட திரைக்கதையில ஒரே ஒரு விஷயம் இப்ப எனக்கு அது தெளிவா தெரியுது. அப்ப நான் அவ்வளவு தெளிவா கூட அதை ஹேண்டில் பண்ணல. அதுல இருந்த ஒரு விஷயம் அந்த திரைக்கதையில ஒரு சின்ன ஒரு ஒரு இன்வர்ஸ் டெக்னிக் ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு ஹீரோ ஒரு ஒரு வில்லனுடைய ஒரு ஹீரோ ஒரு கன்னை தொலைச்சிடுறாரு. அது ஒரு வில்லன் கையில போகுது அப்படின்றது இருந்து அந்த கதையை அப்படியே நேரா பண்ணியிருந்தா ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் திரைக்கதையா இல்ல ஒரு த்ரில்லர் திரைக்கதையா இருந்திருக்கும். அந்த கதையோட மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை அப்படியே இன்வெர்ஸ் ஆகும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வில்லன் ஏன் அது வில்லன் இருக்கிற அந்த கேரக்டர் அவருக்கான நியாயங்கள் அவர் சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி நம்ம கடைசியில அந்த கதை வந்து அவருக்காகவும் நம்ம ரூட் பண்ணுவோம், இவனுக்காகவும் ரூட் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயம் அந்த திரைக்கதையில புதுசா இருந்தது. ஸோ அதனாலதான் அந்த கேரக்டரோட எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து அந்த எம்.எஸ். பாஸ்கர் சாரோட அந்த பாத்திரத்தோட ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. அது இந்த படத்தோட